கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி காந்திபுரம் பகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். VKK மேனன் சாலையில் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் கோவையில் அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம், மேற்கு புறவழி சாலை, சர்வதேச தர ஹாக்கி மைதானம், GD நாயுடு மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்களை எடுத்து கூறி வாக்குகள் கேட்டார். முன்னதாக மேலதாளங்களுடன் திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்து வேல் மற்றும் புறா வழங்கி வரவேற்றனர். பெண்கள் நடனமாடியும் ஆதரவு தெரிவித்தனர். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி பொதுமக்களை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வளர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் முதல் மாவட்டம் கோவை மாவட்டம் என்ற வகையிலும், கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் கோவை தெற்கு தொகுதி அதிக வளர்ச்சி பெற்ற முதன்மை தொகுதி என்ற நிலையில் உருவாக்கக்கூடிய வகையிலும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடியதாக உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.